ஹாய் ரிடர்ஸ் வணக்கம். நான் உங்க கோமதி சங்கர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு உங்கள YouTubeல சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நெறைய பேர் நெனச்சிருப்பீங்க, எங்கடா இவன ஆள காணோமே அப்படின்னு. ஸோ ரொம்ப வொர்க் வொர்க்ஸ் ஷெட்யூல், டைட் ஷெட்யூல். நம்ம ட்ரேடிங்க பாத்துக்கிறதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது. இதுக்கு இடையில நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, அத எடிட் பண்ணி, போஸ்ட் பண்றதுக்கு சத்தியமா டைம் இல்ல. பட் இனி வர நாட்கள்ல நான் வந்து கண்டிப்பா ஆக்டிவா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா? அத வந்து புதுசா அ நல்லா புதுசா பளபளன்னு புத்தம் புதுசா தொடச்சு, உங்களுக்கு வந்து ஒரு புது அப்டேட் 2.0 அப்டின்ற மாரி குடுத்துருக்கேன். சிபிஆர் இண்டிகேட்டர் 2.0. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு நான் வந்து பேசப் போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் செட்டிங்ஸ்ல ஒவ்வொரு தடவ நீங்க வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டெய்லி சார்ட் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, நீங்க தான் செட்டிங்ஸ்ல போயிட்டு மந்த்லி சிபிஆர அ கிளிக் பண்ணணும். சப்போஸ் நீங்க ஹவர்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, நீங்க தான் செட்டிங்ஸ்ல போயிட்டு அந்த மந்த்லி சிபிஆர தூக்கி விட்டுட்டு வீக்லி சிபிஆர் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மேனுவல் ப்ராசஸா இருந்தது. இது வந்து நெறைய பேரு அப்டேட் கேட்டுட்டு இருந்தாங்க. சேஞ்ச் பண்ண முடியுமா? நான் சார்ட்ட மாத்துனாலே தானா சிபிஆர் மாறணும் அப்டின்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த அப்டேட்டும் என்னால பண்ண முடியல. பட் இந்த தடவ சரி பண்ணலாம் அப்டின்ட்டு ஒரு நாள் சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது அ சி இத உட்காந்து முடிச்சுட்டேன். ஸோ இந்த புது சிபிஆர் இண்டிகேட்டர்ல வந்து என்ன முக்கியமான அப்டேட் அப்டின்னா, நீங்க டைம் ஃப்ரேம் மாத்துனீங்கன்னா, அதுவாவே அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு சிபிஆர் லெவல்ஸ குடுத்துரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து நிஃப்டி டெய்லி சார்ட் வச்சிருக்கேன். அதுல சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி பிவோட், மந்த்லி டிசி, மந்த்லி பிவோட், மந்த்லி பிசி காட்டுது. அதே இது இப்ப நான் 5 மினிட்ஸ் போனேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குனு அது வந்து உங்களுக்கு டெய்லி பிவோட், டெய்லி சிபிஆர் எல்லாத்தையும் உங்களுக்கு கரெக்ட்டா காட்டும். இப்ப நான் வந்து டக்குனு ஒரு ஹவர்லி சார்ட் போறேன்னு வச்சுக்கோங்க. உடனே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வீக்லி சிபிஆர் காட்ட ஆரம்பிச்சுரும். ஸோ இது வந்து எப்போ காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆட்டோ மோட செலக்ட் பண்ணியிருக்கணும் இதுல. நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் நீங்க டாப்ல போணும். போயிட்டீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு ஆட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் ஃப்ரேமுக்கான சிபிஆர உங்களுக்கு குடுத்துரும். இப்போ சப்போஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக் வேணாம். எனக்கு வந்து மேனுவல் தான் வேணும் அப்படின்னா, இதுல என்ன சிபிஆர் லெவல்ஸ் எல்லாம் நீங்க டிக் பண்ணியிருக்கீங்களோ, அது எல்லாமே காட்டும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க தான் எனக்கு ஹவர்லி டைம் ஃப்ரேமுக்கு வீக்லி சிபிஆர் வேணும்னு நீங்க தான் அத மட்டும் டிக் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்க, சார் நான் ஹவர்லி டைம் ஃப்ரேம்ல வீக்லி சிபிஆரும் பார்ப்பேன், மந்த்லி சிபிஆரும் பார்ப்பேன். அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா, நீங்க மேனுவல் மோட் வச்சுட்டு, வீக்லி அண்ட் மந்த்லி சிபிஆர டிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரைட் சைட்ல பாருங்க, உங்களுக்கு மந்த்லி சிபிஆரும் காட்டும், அண்ட் வீக்லி சிபிஆரும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, சார் நான் வந்து 5 மினிட்ஸ்ல டெய்லி சிபிஆரும் பார்ப்பேன், வீக்லி சிபிஆரும் பார்ப்பேன். என்ன சார் இப்படி ஆட்டோமேட்டிக்கா மாத்தி பொழப்ப கெடுத்துட்டீங்களே சார் அப்டின்னாங்க. அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, மேனுவல் மோடும் உங்களுக்கு குடுத்துட்டேன். இப்ப இந்த 5 மினிட்ஸ் சார்ட்ல நீங்க டெய்லி சிபிஆரும் வச்சுக்கலாம், வீக்லி சிபிஆரும் வச்சுக்கலாம். மந்த்லி சிபிஆர் நீங்க வேணும்னா வச்சுக்கலாம், இல்லன்னா தூக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்கேல்ஸ நல்லா இன்கிரீஸ் பண்ணிட்டு, சார்ட் எல்லாம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி சிபிஆரும், வீக்லி சிபிஆரும் சேர்த்தாப்ல காட்டும். கிளியருங்களா? அண்ட் இதுல முக்கியமான அப்டேட் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து 5 மினிட்ஸ் சார்ட் வச்சிருக்கேன். நான் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்றேன், நான் ஆட்டோமேட்டிக் மோடுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இதுல எல்லாமே டிக்கா இருந்தா கூட, நீங்க ஆட்டோமேட்டிக் மோட் வச்சுட்டீங்கன்னா, அது டைம் ஃப்ரேமுக்கு ஏத்த மாதிரி தான் சிபிஆர் உங்களுக்கு காட்டும். ஸோ பிரச்சனை இல்ல. ஸோ இதுல ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்டின்னா, இப்போ நம்மளுடைய பழைய இண்டிகேட்டர்ல நீங்க தான் ப்ரீவியஸ் டே ஹைய செலக்ட் பண்ணணும். நீங்க தான் ப்ரீவியஸ் டே லோ செலக்ட் பண்ணணும். ஆனா இந்த புது இண்டிகேட்டர்ல நீங்க வந்து அ டெய்லி சிபிஆர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஹை லோவும் வந்துரும்.
நீங்க எந்த டைம் ஃப்ரேம் வச்சிருக்கீங்களோ, அந்த டைம் ஃப்ரேமுக்கான லெவல்ஸ் உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 மினிட்ஸ் வச்சிருக்கிறேன். அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டெய்லி சிபிஆரும், ப்ரீவியஸ் டே ஹை லோவும் வந்துரும். இப்ப நான் டெய்லி சார்ட் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மந்த்லி சிபிஆர் வந்துரும். அண்ட் ஆட்டோமேட்டிக்கா ப்ரீவியஸ் மந்த் ஹை லோ வந்துரும். ஏன்னா மறந்துறாதீங்க, டெய்லி சார்ட்ல வந்து நம்ம மந்த்லி சிபிஆர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா மந்த்லி சிபிஆரும், ப்ரீவியஸ் மந்த் ஹை லோவும் உங்களுக்கு காமிச்சிரும். அவர்லி டைம் ஃப்ரேம் வந்தீங்கன்னா, அவர்லி ஆர் ஹாஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேம் வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வீக்லி சிபிஆரும், ப்ரீவியஸ் வீக் ஹை லோவும் வந்துரும். ஸோ இது ஒரு முக்கியமான அப்டேட். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வந்து நெக்ஸ்ட் டே சிபிஆர், நாளைக்கு சிபிஆர் எப்படி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நீங்க வந்து 3:30 மணிக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நம்ம பழைய இண்டிகேட்டர்ல பாத்தீங்கன்னா, ஷோ டுமாரோ பிவட் அப்படின்னு நான் வச்சிருப்பேன். இப்போ இதுல எப்படி கொடுத்திருக்கோம் அப்படின்னா, ஷோ நெக்ஸ்ட் டே சிபிஆர் அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். அதை நீங்க யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் மேனுவல் மோடு போய்க்கணும். மேனுவல் மோடு போயிட்டு மத்த சிபிஆர் லெவல்ஸ் எல்லாம் தூக்கி விட்டுருங்க. நீங்க வந்து நாளைக்கு சிபிஆர் நேரோவா இருக்க போகுதா, இல்லனா வைடா இருக்க போகுதா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு மேனுவல் மோட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஷோ நெக்ஸ்ட் டே சிபிஆர்னு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாளைக்கு சிபிஆர் எப்படி இருக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நெக்ஸ்ட் டே சிபிஆர், நெக்ஸ்ட் வீக் சிபிஆர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் சிபிஆர், இந்த மூணுமே நீங்க வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, தெரியாம லைவ் மார்க்கெட்ல அப்ளை பண்ணிட்டு, சார் என்ன சார் சிபிஆர் லெவல்ஸ் நவுந்துகிட்டே இருக்கு, சரியாவே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை யூஸ் பண்ணணும். ஸோ 3:30க்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே சிபிஆர் கிளிக் பண்ணீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு வைடு சிபிஆரா இருக்கா, நேரோ சிபிஆரா இருக்கான்னு காமிச்சிடும். ஸோ நாளைக்கு வைடு சிபிஆரா இருந்ததுன்னா, சரி கன்றாவி ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்க போறான், நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிடுவோம், ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சப்போஸ் நேரோ சிபிஆர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு என்னென்ன ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க் எல்லாம் கொஞ்சம் நீங்க கரெக்டா டைம் ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு நேரோ சிபிஆர் இருக்கிற அன்னைக்கு கண்டிப்பா ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான அப்டேட். அதே மாதிரி நீங்க வந்து சப்போஸ் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, நீங்க சனி ஞாயிறு வந்து அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு பிளான் பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் வீக் சிபிஆர், அதாவது வீக்லி சிபிஆர், அடுத்த வாரம் ஃபுல்லா மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நெக்ஸ்ட் வீக் சிபிஆர் ஆன் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் வீக் சிபிஆர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஷோ நெக்ஸ்ட் வீக் சிபிஆர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு நேரோ சிபிஆர் இருக்க போதா, இல்லைன்னா வைடு சிபிஆர் இருக்க போதான்னு தெரிஞ்சிடும். அப்போ இந்த நெக்ஸ்ட் வீக் சிபிஆர் ஒரு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நீங்க அனலைஸ் பண்றீங்க, உங்களுக்கு வந்து அது நேரோவா இருக்கு அப்படின்னா, அடுத்த வாரம் ஃபுல்லாவே ட்ரெண்டிங்கா இருக்க போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் வைடா இருந்ததுன்னா அடுத்த வாரம் ஃபுல்லா ரேஞ்ச் பவுண்டு, அப்ப 5 நாள் நம்ம எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரணும்னா போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற நீங்க பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் சிபிஆர், இப்போ நெக்ஸ்ட் மந்த் சிபிஆர் எப்படி இருக்க போகுது அப்படின்றத மாச கடைசியில நீங்க பார்க்கணும். இப்ப மாச கடைசி இப்பதான் நமக்கு வந்து ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி வந்திருக்கு. அப்ப ஜனவரி முடிஞ்ச உடனே அந்த 31ஆம் தேதி ஈவினிங் மார்க்கெட் 3:30க்கு முடிஞ்ச உடனே ஒரு 4 மணி 4:30க்கு மேல நீங்க நெக்ஸ்ட் மந்த் சிபிஆர் எப்படி இருக்கு, நேரோவா இருக்கா, ஒயிடா இருக்கா அப்படின்றத பாத்துக்கலாம். அப்போ நேரோவா இருந்ததுன்னா பிப்ரவரி மாசம் ஃபுல்லா ட்ரெண்டிங்கா இருக்கும். ஒயிடா இருந்ததுன்னா பிப்ரவரி மாசம் ஃபுல்லா ரேஞ்ச் பவுண்டா இருக்கும். இப்படியும் நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சரும் நான் வந்து இப்போ ஒரே இண்டிகேட்டர்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் இன் ஆல் அழகுராஜா தான் இந்த சிபிஆர் 2.0 இண்டிகேட்டர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சிபிஆர் 2.0 இண்டிகேட்டரை நான் தனி இண்டிகேட்டரா நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது இந்த ட்ரேடிங் வியூக்காரன் வந்து அவனுக்கு நம்ம வளர்ச்சி பொறுக்காம என்ன பண்ணிட்டான், பிளாக் பண்ணி விட்டுட்டான் இந்த இண்டிகேட்டரை. எதுக்கு பிளாக் பண்ணான்னு கேட்டா சம்பந்தமே இல்லாம ஒரு ரீசனை சொல்றான். சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து நம்ம இண்டிகேட்டர் 2 இண்டிகேட்டர் இருக்கு. நீங்க வந்து சிபிஆர் பை கேஜிஎஸ்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்ஸ் பை கேஜிஎஸ்ன்னு நம்ம பேர் போட்டு வரும். இந்த பாட்ஸ் பை கேஜிஎஸ் அப்படின்றது தான் நம்மளோட இண்டிகேட்டர்.
ஸோ இந்த 2மே ஒரே இண்டிகேட்டர் தான். இந்த 2த்துல நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 இண்டிகேட்டரையுமே நான் அப்டேட் பண்ணிட்டேன். கோட அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த புது சிபிஆர் இண்டிகேட்டர் உங்களுக்கு வரும். இந்த 2த்துல எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம சிபிஆர் 2.0 இண்டிகேட்டர். அப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சிபிஆர் மாறணுமா? ஆட்டோமேட்டிக்ல வச்சுக்கோங்க. இல்ல சார் நான் மேனுவலா மாத்திக்கிறேன். நான் 2, 3 சிபிஆர் ஒரே நேரத்துல யூஸ் பண்ணுவேன் அப்டின்னா, மேனுவலா மாத்திக்கோங்க. அது உங்களுடைய சாய்ஸ். ஸோ இந்த புது சிபிஆர் இண்டிகேட்டர் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்ததுனாலும், தயக்கப்படாம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து புது வீடியோஸ் வரும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.